ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம மீனாவும் நம்ம ராஜும் எப்போ பாரு இவங்க பேர் மாதிரியே ஒன்றா சுற்றுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களோட பேரோட இவங்க சேர விட மாட்டீங்க, அதுதானே கதை கருத்து புரியுறது, விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் நின்று மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்க, நம்ம தங்கம்மாயில் வாலண்டியராக எதுக்குமா வாங்கி கட்டிக்க வரேன்ற மாதிரி ஆயிடுச்சு. டீ கொடுக்குறேன்ற பேரில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் என் கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி மரண கலாய்ங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா, 5000 ரூபாய்க்கு நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல இதை நினச்சி சிரிக்கிறாங்க நம்ம மீனா. ஏன்னா ராஜுக்கு உண்மை தெரியாது போல். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுத்தீங்க, இப்படி கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவும் மடியில் படுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் சொல்லிட்டு சும்மா மரண கலாய்ச்சது தாங்க முடியாமல் இந்த பொண்ணு கந்தரகோலமாகி கீழே ஓடியாந்துருச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம லவ் பேர்ட்ஸை காமிக்கிறாங்கங்க. யாருன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம கதிரையும் ராஜையும் தாங்க. கடைசியில் இவங்க பேசிக்குவாங்கன்னு பார்த்தா பேசிக்கவே இல்லை. இவர் வந்து ரூமில் படுக்கிறாராம், இவங்க ஒன்றே நம்ம பாய் தலகாணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. மீனா ரூம் கதவை தட்டி, நான் இங்கே வந்து படுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மாமா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. நம்ம செந்தியில் ஒரு பக்கம் இருக்கிறது என்ன, நம்ம ராஜு ஒரு பக்கம் யாருக்கும் தொல்லையாக இருக்க வேணாம் ஹாலில் படுக்க. இதை பார்த்த உடனே மாமியாரால் நெஞ்சு குறுகுறுன்னு அடிச்சிச்சு. அதனால அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. கேட்டால் மாமா கொரட்டை விட்றாருங்கிறாங்க. கடைசியில் மீனாவும் கிளம்பி விட்டாங்க. நீ எதுக்கடி வந்தேன்னு சொல்லி கேட்டால் புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எனக்காக எல்லாரும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறாங்களாமா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு படுங்கடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸை வைக்க, அதுக்கப்புறம் மடியில் படுக்க போட்டு தாளாட்டுறாங்க. 2 மருமகளையும் தூங்க வச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் வீடுதுங்க. எல்லாருக்கும் டீ கொடுத்தவங்க செந்திலுக்கும் கதிருக்கும் அட்வைஸை கொடுக்குறாங்க. முதல்ல மீனாக்கிட்டையும் ராஜுக்கிட்டையும் நீங்கள் பேசுங்கடா, லைஃப்பில் நல்லா வாழ பாருங்கடான்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.